Hello friends, welcome to the channel Max Core English. இந்த வீடியோவில் நாங்கள் UGTRBயில் இருக்கிற யூனிட் 10ல் இருக்கிற Women's Writing in English poem திரௌபதி பார்க்க போகிறோம். poem lines, explanation and MCQ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிற MCQs உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? திரௌபதி. This poem was written by Supata Bhattacharya. ஸோ பெங்காலில் தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதியிருக்காங்க, அதில் இருந்து தான் இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்பாட்டா பட்டாச்சாரியா வாஸ் அ பெங்காலி poet known for her feminist reinterpretations of mythological figures. ஸோ நம்மளோட மித்தாலஜிக்கல் ஃபிகர்ஸ், இதிகாசங்களில் புராணங்களில் நம்ம பார்க்குற கேரக்டர்ஸை இன்டர்ப்ரெட் பண்ணி நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபேமஸ் ஒர்க்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட சஃபரிங்ஸ், ஸ்ட்ரென்த், உமனோட எய்ம்ஸ் அண்ட் தென் ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி ரொம்ப எமோஷ்னலாகவும் டெப்த்தாகவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஒர்க்ஸில். ஸோ ஹூ வாஸ் திரௌபதி? ஸோ திரௌபதி தான் போயமோட டைட்டில். ஃபஸ்ட்டு அவங்க யார் அப்படின்னு பார்ப்போம். ஷி வாஸ் அ ஹீரோயிக் பிரின்சஸ் ஆஃப் தி எபிக் மகாபாரதா. மகாபாரதாவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான் திரௌபதி. ஷி வாஸ் பார்ன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபயர் யாகங்கள் மூலமாக பிறந்தவங்க. டாட்டர் ஆஃப் திரௌபத். திரௌபத் தான் வந்து அவங்களோட பேரண்ட். பாண்டவாஸ். ஸோ பஞ்ச பாண்டவர்களுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க யார் யார் அப்படின்னா யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா அண்ட் சகாதேவா. பட் யார் அவங்கள ஸ்வயம்வரத்தில் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னா அர்ஜுனா தான் ஜெயிச்சுட்டு வராங்க. குந்தி தேவி என்ன சொல்லிடுவாங்க, எல்லாரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க பாண்டவர்கள் எல்லாருக்கும் இவங்க வைஃபாக ஆகிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். திரௌபதி. ஸோ திஸ் போயம், shall we start? Love was the single fault, therefore I fell first of all. ஸோ லவ் தான் வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, ஒரே ஒரு தப்பு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. I spent 5 nights in 5 rooms, all of them demand my labor, service, body, not my love. ஸோ I spent 5 nights in 5 rooms. you know very well 5 ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, இவங்களோட லேபர், சர்வீஸ். ஸோ லேபர் அப்படின்னா என்ன, அவங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான். அவங்களோட பாடி தான் அவங்க தேவைப்படுது. என்ன தேவைப்படலைன்னு சொல்கிறாங்க, மை லவ். அவங்களோட விஷஸ் எதுவுமே அங்கே நடக்கலை. ஈவன் ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் சுபத்ரா, உலுப்பி, சித்ரங்கதா. ஸோ இவங்க எல்லாரையுமே என்னென்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குன்னு 5 ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஈச் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஈச் ஃப்ளவர் ப்ளூம்டு இன் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங். இவங்க எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க 5 ஹஸ்பண்ட்ஸும். ஐ எம் ஆஃப் நோ ஸ்ப்ரிங். ஸோ இவங்க ஸ்ப்ரிங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வை? ஐ எம் ஃபயர்ஸ் டாட்டர். ஏன் இவங்க ஸ்ப்ரிங்கு கிடையாது, இவங்க ஃபயரோட டாட்டர். மை அன்பவுண்ட் ஹேர் பிகம் அ 1000 serpents fills the air with poison. ஸோ மை அன்பவுண்ட் ஹேர் பிகம் அ 1000 serpents fills the air with poison. இந்த லைனில் நமக்கு என்ன ஸ்டோரி ரீகால் ஆகுது அப்படின்னா, அவங்களால வந்து ஒரு கேம்லிங்கில் யுதிஷ்டிரா என்ன பண்ணிடுவாங்க, இவங்கள வச்சு விளாண்டு தோற்றுருவாங்க. ஸோ இவங்க ஹி லாஸ்ட் திரௌபதி ஆல்சோ இன் திஸ் கேம்பிள். ஸோ கேம்பிளிங்கில் தோத்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, துச்சாதனன் தான் இவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க அந்த ராயல் கோர்ட்டில். அப்படி அவங்க இன்சல்ட் பண்ணும்போது இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த டிசிஷன் என்ன அப்படின்னா, அவங்களோட ரத்தத்தால் தான் இவங்க என்ன பண்ணணுமா, அவங்களோட முடியை பைண்ட் பண்ணணும், அது வரையும் அவங்க அன்பவுண்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களோட ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதனால தான் மை அன்பவுண்ட் ஹேர், என்னோட அவங்க தலை சீவிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க போர் நடந்து முடிஞ்சு அவங்களோட பிளட்டை, துச்சாதனன் வந்து இறந்து அவங்களோட பிளட்டை கொடுக்கும்போது தான் அவங்களோட விஷஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இட் பிகம் அ 1000 serpents. அவங்களோட முடி என்னவாம், 1000 serpents அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் எப்படி இருக்குது இப்போது, ஃபில்ஸ் த ஏர் வித் பாய்சன். இப்போ பாய்சனஸாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயமில் அவங்களோட லேமன்ஸ், அவங்களோட சோகத்தை தான் அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன் மை ஐஸ் டிசோலேட் ஹீட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் பர்ன், 100 saplings ஃபால் டு ஆஷஸ். அவங்க கண்ணில் இப்போ எப்படி ஒரு கோவம் தெரியுது, ஒரு வெறுப்பு தெரியுது வாழ்க்கை மேலே. ஸோ ஹீட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் பர்ன் 100 saplings. ஸோ 100 saplings என்ன ஆகிடுமா, சாம்பலாக போயிடுமா. ஃபால் டு ஆஷஸ்.
yet there is no fault in that, such is the ruling. ஸோ இவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கான ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருந்திருக்காங்க. இவங்களோட லைஃப்பை இவங்க என்ன செய்யலை, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலை. அதனால இவங்களோட சோகம், ஸோ லேமன்ஸ் அப்படிங்கிறது சஃபரிங்ஸை ஷேர் பண்ணுறதோட ஒரு போயமாக இந்த இடத்துல சுப்பாட்டா பட்டாச்சாரியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வெல் அண்ட் குட், மே யுவர் ஹெவன் ரிமைன்ஸ் யுவர்ஸ். ஸோ இதுவரையும் நடந்தது ஓகே, உங்களோட சொர்க்கம் வந்து உங்ககிட்டே இருக்கட்டும். வித் அ ஒன் கிரேவ் சின் விச் இஸ் மை கிரேட்டஸ்ட் வர்ச்சு ஐ வில் கோ வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் ஹெல். எனக்கு வந்து என்ன வேணாம், எனக்கு சொர்க்கமே வேண்டாம், நான் எதை தான் இப்போ ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹெல்லை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு சொர்க்கம் வந்து வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்கள பழிவாங்கிறதுக்காக இவங்க எடுத்த டிசிஷன், அதனால நடந்த குருஷேத்ரா வார் இது எல்லாமே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ நமக்கு தெரியும் அந்த வார். ஸோ 100 மெம்பர்ஸ், 100 கௌரவாஸ் அண்டு 5 பாண்டவாஸ் இவங்களுக்குள்ளே நடந்த குருஷேத்ரா வார். ஸோ ஜெயிச்சு அதோட கிளைமேக்ஸ் வரையுமே இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ஹெவன் வேண்டாம், நான் எதை ப்ரிஃபர் பண்ணுறேன், ஹெல்லை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட ஒரு கிரேட்டஸ்ட் வர்ச்சுவாக அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க. ஐ வில் கோ வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் ஹெல். நான் ரொம்ப சந்தோஷமாக எங்கே போகணும்னு நினைக்கிறேன், ஹெல்லுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களோட சஃபரிங்ஸை ஷேர் பண்ணி இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ ஹாவ் யூ ஆல் கிளியர் வித் அ போயம்? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் comment in the section. So this is just a short hints. Polyandry அப்படின்னா a woman has more than one husband. ஸோ ஒரு பொண்ணுக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க, more than one husband இருந்தாங்க அப்படின்னா அதை என்னென்னு இங்கிலீஷில் நம்ம வெக்காபுலரி டேர்ம்ஸில் சொல்லுவோம்னா polyandry அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். லேமன்ஸ், 5 husbands, fall of the 100 கௌரவாஸ், குருஷேத்ரா வார், hell to heaven, denied என்ட்ரி டு ஹெவன், ஈக்குவலி லவ். அவங்களுக்கு எல்லாரையும் ஈக்குவலாக தான் பிடிச்சது. பட் அவங்க ப்ரிஃபர் பண்ணது யாரை தான், அர்ஜுனாவை தான். ஏன்னா அவங்க தானே வந்து கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க, அதனால் அவங்கள தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ now we will move to the question answers. So try to answer the question. Who wrote the poem Draupadi? ஸோ இந்த போயம் யார் எழுதுனாங்க? Pause the video and recall the answer. சுட்டாப்பா பட்டாச்சாரியா. ஸோ சம் நோட்ஸில் நீங்கள் சுப்பாட்டா அப்படின்னும் பார்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வித் தட். ஸோ சுப்பாட்டா பட்டாச்சாரியா, சுட்டாப்பா பட்டாச்சாரியா, த சேம் ஒன் ஒன்லி. செகண்ட் கொஷின், வாட் வாஸ் த ஃபால்ட் மென்ஷன்ட் இன் த போயம் திரௌபதி? திரௌபதி பண்ண ஒரு பெரிய ஃபால்ட்டா, தட் இஸ் சிங்கிள் ஃபால்ட்டா எதை சொல்கிறாங்க? லவ், அட்வைஸ், ஒர்க். எதை மென்ஷன் பண்ணுறாங்க? லவ் வாஸ் த சிங்கிள் ஃபால்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், they demand the labor, service, body, not her. அவங்களுக்கு எல்லாமே வேணும், எது வேண்டாம்? அவங்களோட லவ் யாருமே என்ன பண்ணல, அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு லைஃப்பை தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது ஒரு அந்த போயமோட ஒரு லைன் தான், இது ஃபர்ஸ்ட் ஆன்சரில் இருக்கிற ஒரு லைன். நெக்ஸ்ட் கொஷின், திரௌபதி இஸ் த டாட்டர் ஆஃப். அவங்க ஐ எம் ஆஃப் நோ ஸ்ப்ரிங் அப்படின்னு செகண்ட் ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க. ஐ எம் ஆஃப் நோ ஸ்ப்ரிங், ஐ எம் ஃபயர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஃபயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸை படிக்கும்போது அந்த போயம் லைன்ஸை நீங்கள் அந்த இடத்துல எழுதி வச்சு கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு போயம் லைன்ஸும் மறக்காது, அந்த கொஷினுக்குரிய ஆன்சரும் மறக்காது. நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் போயம் த ஹேர் இஸ் கம்பேர்டு டு 1000 serpents? ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்குற எல்லா போயமுமே வந்து ஹேரை டிபெண்ட் பண்ணி அதை வந்து மெயினாக தீமாக வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹேரை 1000 serpents அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதில்? திரௌபதின்ற போயமில். ஸோ போயம் லைன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க? மை அன்பவுண்ட் ஹேர் பிகம் அ 1000 serpents அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, திரௌபதி. நெக்ஸ்ட் கொஷின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஸோ இது போயம் லைன் தான். ட்ரை டு கம்ப்ளீட் த லைன். 100 டேஷ் ஃபால் டு டேஷ். ஸோ 100 என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1000ன்னு சர்பன்ஸை சொல்லியிருக்காங்க. 100 அப்படின்னு சாப்லிங்ஸை சொல்லியிருக்காங்க. 100ன்னு என்ன சொல்லியிருக்காங்க? சாப்லிங்ஸை சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டான்ஸால். ஸோ 100 saplings fall to ashes. ஸோ
complete the following lines. 100 saplings fall to ashes. Option C தான் correct answer. What does she prefers to go? அவங்களுக்கு எங்கே போகணும்னு ஆசைப்பட்டாங்க? அவங்களோட வாக்குறுதி, அவங்களுக்கு ராயல் கோர்ட்டில் ஏற்பட்ட இன்சல்ட்டு, இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து அந்த குருஷேத்ரா வார் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே போக தான் விருப்பமாக இருந்துச்சு? ஹெல்லுக்கு தான் போகிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சு. ஸோ ஷி denied entry to heaven. அவங்களுக்கு ஹெவனுக்கு போகிறதுல விருப்பமே இல்லை. ஸோ ஷி ப்ரிஃபர்ஸ் டு கோ ஹெல். She is fated to bring the fall of the 100 Kauravas in the dash. ஸோ என்ன வார் நடந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம் ஹிஸ்ட்ரியில்? ஸோ இட்ஸ் எபிக் ஒன். மகாபாரதாவில் என்ன வார் நடந்தது? குருஷேத்ரா, குருகுலா, கிருஷேத்ரா. ஸோ ஆப்ஷன்ஸ், ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் குருஷேத்ரா வார். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரௌபதி ப்ரிஃபர்டு. ஸோ திரௌபதி யாரை தான் அந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சு வராங்க, அவங்க கூட வராங்கன்னா அர்ஜுனா. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைட் கர்ணா. ஸோ கர்ணாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேனிப்புலேட்டட் பை. ஸோ யாரோட சூழ்ச்சினால அவங்க அழக்கப்படுறாங்க? பீமா. ஸோ ஆப்ஷன் சி, ப்ரிஃபர்டு அர்ஜுனா, டிசைட் கர்ணா, மேனிப்புலேட்டட் Bhima. Option C is the correct answer. So the last one, who is the speaker of the poem? So in the poemல speaker யாரு? I am of no spring, I am fire's daughter அப்படின்னு ஐன்னு கொடுத்ததில் யார் அவங்க சொல்கிறாங்க ஸ்பீக்கர்னு? அவங்களே தான். ஸோ திரௌபதி தான் ஸ்பீக்கர். ஆப்ஷன் ஏ, திரௌபதி. ஸோ திரௌபத் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you for watching.